என்ன, இன்னும் நீ ஆஃபீஸ்க்கு போகலையா? போகிற இடத்துலலாம் வந்து இப்படி போஸ் கொடுத்து நின்றுன்னு இருக்க. அப்போவே கிச்சனில் வேலை செய்யுன்னு சொன்னா டைம் ஆயிடுச்சுன்னா இன்னும் என்ன இங்கே இருக்க? இல்லை அத்தை, அது வந்து. என்னது அத்தையா? இல்லைங்க, அது வந்து இன்னைக்கு ஈவினிங் நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும். ஏன், எங்கே ஊர் மேய போகிறீங்க? ஐயோ இல்லைங்க, சின்ன அத்தை எங்களை விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்க. அது அவ சின்ன அத்தை? சுமேஷோட சித்தி. அவ எங்களுக்கே உறவில்லைன்னு ஆயிப்போச்சு. உனக்கு என்ன சின்ன அத்தை? இல்லை, அத்தை தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வாங்கன்னு. அதுங்களே ஒன்றும் இல்லாததுங்க, அதுங்க என்ன உனக்கு விருந்து வைக்கிறது? அது இருக்கட்டும், நீங்கள் 2 பேர் என்ன விருந்துக்கெல்லாம் போயின்னு என்ன உங்கள் கல்யாணம் அப்படியே என்ன முறையாக நடந்துடுச்சா? விருந்து விசேஷம் இதெல்லாம் முறையாக கல்யாணம் நடக்கிறவங்களுக்கு தான், சரியா? உங்களுக்கு இல்லை, ஓடி போய் கல்யாணம் பண்ணவங்களுக்கு. இதெல்லாம் இப்போ எதுக்கு என்கிட்ட சொல்லின்னு இருக்கிற? என்கிட்ட சொல்லி என்னை வெறுப்பேத்துறியா? அச்சச்சோ இல்லைங்க, அவர் தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்ல சொன்னார். ஆமாம் ஆமாம், அவர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுறாரு, இதை மட்டும் வந்து சொல்கிறதுக்கு. என்ன இங்கே சத்தம்? ஒன்றும் இல்லை சுமேஷ், நான் நம்ம ஈவினிங் லேட்டாக வரோன்றத சொல்லி நந்தேன். சொல்லியாச்சா? ம் சொல்லிட்டேன். அப்போ கிளம்பு. இங்கே நின்று நீ எதுக்கு இவங்க கிட்ட பேசின்னு இருக்க? கல்யாணம் ஆன ஒன்று அது என்ன தான் கற்றுக் கொடுக்குறாளுங்களோ தெரியல, புருஷனை கைக்குள்ளே போட்டுக்கிறாளுங்க. ச்சீ! அப்பா, இவங்க கிட்ட பேசுறதுக்குள்ளேயும் கை காலெல்லாம் நடுங்கிடுது. எப்படி தான் இவங்க கூட குப்பை கொட்ட போகிறனோ தெரியல. அப்பா அப்பா என்னம்மா? அப்பா, சின்னத்தை இன்னைக்கு எங்களுக்கு விருந்து தரேன்னு சொல்லியிருந்தாங்க. நைட்டு நாங்கள் அங்கே போயிட்டு வரோம்ப்பா. ம் சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நீ எதுக்குமா என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? இல்லை, சந்தோஷமாக இருந்த உங்கள் குடும்பத்தில் நான் வந்து இவ்வளோ குழப்பம் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ அதை பற்றிலாம் எதுவும் தலைக்கு எடுத்துக்காத. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புப்பா. நானும் சுமேஷும் காலேஜில் ஒன்றா தான்ப்பா படித்தோம். நான் ஹாஸ்டலில் வளர்ந்தேன், அதால் எனக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லை, சொல்லிக்கிற சொந்தங்களும் யாரும் இல்லை. படித்து முடிச்சுட்டு பிஜியில் தங்கி தான் நான் வேலை செஞ்சுன்னு இருந்தேன்ப்பா. நான் கல்யாணம் பண்ணின்னு வந்தா எனக்கு ஒரு குடும்பம் கிடைக்கும்னு நினச்சினே தவிர சுமேஷுக்கு தன்னோட குடும்பம் இல்லாமல் போயிடும்னு நான் நினைக்கவே இல்லைப்பா. நான் ரொம்ப செல்ஃபிஷாக நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பா. என்னால் தானே நீங்கள்லாம் இப்போ சுமேஷை வெறுக்கிறீங்க, எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குப்பா. சேச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா, அதை நினச்சியெல்லாம் நீ கவலைப்படாத. நீ எப்போ என்னை அப்பான்னு கூப்பிட்டியோ அப்போவே நான் உன்னை என் மகளாக ஏற்றுக்கிட்டேன். சௌமியா மாதிரி நீயும் எனக்கு ஒரு மக தான். உங்கள் அத்தை அப்படித்தான், எல்லார்கிட்டேயும் வெடுக்கு வெடுக்குன்னு இருக்குவா. நீ அதெல்லாம் எதுவும் தலையில் புட்டுக்கு எடுத்துக்காத. சுமேஷ் இது வரைக்கும் பண்ணதுலேயே ஒரே ஒரு நல்ல காரியம்னா அது உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு வந்தது தான். நானும் என்னமோ ஏதோ வரப்போகிற பொண்ணு எப்படி இருக்குவாளோ அப்படின்னு நினச்சி ரொம்ப பயந்தேன். உன்னை பார்த்தப்புறம் எனக்கு அந்த பயம் ஃபுல்லாக போயிடுச்சு. லக்ஷ்மி என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டா, உங்களை விருந்துக்கு கூப்பிட போகிறேன்ட்டு. போயிட்டு சந்தோஷமாக வாங்க. சரிப்பா, அப்போ நாங்கள் ஆஃபீஸுக்கு போயிட்டு அத்தை வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்துடுறோம். நித்யா, கிளம்பியாச்சா? சுமேஷ் இதோ கிளம்பின்னு இருக்கேன். அப்பா வரேன். சரிடா. வெளியேந்து வந்த பொண்ணு என்னை மதிச்சு சொல்லிட்டு போறா. நான் பெத்தவன் என்னை திரும்பி கூட பார்க்காம போறான். சரி, எப்படி இருந்தாலும் நல்லா இருந்தா சரிதான். எதுக்கு
எதுக்கு மாப்பிள்ள இந்த நல்ல நேரத்தில் அந்த தரித்திரம் பிடிச்சவளை பற்றி பேசுகிறீங்க? ஜோதி போதும், வாயாடுக்கு. என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கிறேன். என்னாச்சு மாப்பிள்ள, எதுக்கு ஐஷுவை கேட்குறீங்க? அது இல்லை மாமா, உங்கள் சின்ன பொண்ணு கூட இருக்கிறா வீட்டில், ஐஷுவை காணுமே, அதுதான் கேட்டேன். ஓ அதுவா? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அவளுக்கு மனசு கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னா, அதனால அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கா, அவ்வளோதான். ஆ சரி சரிங்க மாமா. ஏன் என்னாச்சு எனக்குன்னு தெரியலையே, இந்த ஐஷு ஞாபகமாகவே இருக்கு. அப்போது அவன் மேலே தானே என் கான்சென்ட்ரேட் எல்லாம் இருக்கணும். ஆனால் ஐஷுவை தேடுறனே, என்னாச்சு? இங்கே பாருமா, ஏன் அப்படி அந்த பொண்ணை இவ்வளோ தேவையில்லாத வார்த்தையிலலாம் திட்டுறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் அவ தான். எல்லாரையும் மயக்கி வச்சிடுவா. இது உங்களுக்கே நல்லா இருக்கா மாப்பிள்ள? ஏன் பொண்ணை பார்க்க வந்துட்டு அவளை தேடுறீங்க? விடு ஜோதி, அவர் தான் என்ன காரணம்னு சொல்லிட்டாருல்ல, விடு. என்ன விஜய், எதுக்கு என்ன இப்படி ஹர்ட் பண்ணுறீங்க? இங்கே பாருமா, என்ன என் பையனை பேர் சொல்லி கூப்பிடுற? அதுதானே அவர் பேர், கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க. கவிதா, வாயை மூடு. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு? அவங்க உன்னோட மாமியார். ஏய் சும்மா இருடி, வாயாடாத. சரி சரி, எல்லாம் போட்டோம் விடுங்க, இனி ஆக வேண்டியதை பார்க்கலாம். இங்கே பாருடா வாசு, நம்மளுக்குள்ள எந்த ஃபார்மாலிட்டிஸும் தேவையில்லை. நீ உன் பொண்ணுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, நான் இது பண்ணு அது பண்ணுனாலும் கேட்க மாட்டேன். ஏன்னா இவன் மட்டும் இல்லை உனக்கு, இவளை தவிர்த்து இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் பண்ணணும் நீ. தேங்க்ஸ்டா ஷரத், என்னை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு. என்னோட நிலைமைய கரெக்டாக கணிச்சிட்டடா. அடி வாங்க போகிற. நானும் அக்கா தங்கச்சிங்களோட பிறந்தவன் தான்டா, அந்த நிலைமை எனக்கும் தெரியும். அப்புறமா கல்யாணத்தில் எல்லாமே ஷேரிங், நீ பாதி நான் பாதி. சரிடா, தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ். ஒத்த பட போகிற, எதுக்கு இப்போ தேங்க்ஸ்? இங்கே பாரு, உன் பொண்ணுக்கு நகை பண்ணுறான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு கடத்தை ஜாஸ்தி இழுத்து விட்டுக்காத, சரியா? என்ன இருக்கோ அதை வச்சே மெயின்டைன் பண்ணுங்க. அது எப்படி அது? என் பொண்ணுக்கு எல்லாம் நல்லதாக போட்டு செய்யணும். ஏமா, உங்கள் வீட்டு சைட்லேருந்து யாருன்னா நல்ல வசதியாக இருக்கிறாங்களா? பொண்ணுக்கு செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்களா? எங்கள் வீட்டு சைட்லேருந்து எதுக்கு செய்யணும்? அதான் பொண்ணுக்கு அப்பா இவர் இருக்காருல்ல, இவர் செய்யட்டும். அவன் செய்யதாமா போகிறான், அவனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செய்யட்டும். நாங்களே வேண்டான்னு சொல்கிறோம், நீ ஏன் இப்படி பேசுகிற? கவிதா இப்போ ஃபைனல் இயர்டா. அது வேற இருக்குல்ல. சரி சரி, என்ன பண்ணலாம்? இங்கே பாருமா, கல்யாணம் முடிஞ்சப்புறம் உன்னோட ஸ்டடீஸை நீ கண்டினியூ பண்ணு. எந்த காரணத்துக்கு கொண்டும் உன் ஸ்டடீஸை நீ விடவே கூடாது. ம் சரிங்க அங்கிள். என்னதான் உங்கள் அப்பாவுக்கு சொத்து இருந்தாலும் இல்லை உன்னோட வீட்டுக்காருக்கு சொத்து இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அப்போ தான் எந்த ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் வந்தாலும் நீ உன்னோட காலில் தன்னம்பிக்கையாக நிற்க முடியும். அதுக்கு படிப்பு ரொம்ப அவசியம், புரிஞ்சுதா? ம் ஓகே அங்கிள். டிகிரி முடி, அதுக்கு மேலே உனக்கு படிக்கணும்னாலும் இந்த மாமா உன்னை படிக்க வைக்குவேன். அது எவ்வளோ செலவானாலும் சரி, சரியா? ம் சரிங்க. சரிடா, அப்போது வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நீ என்ன ஏதுன்னு பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ண. கல்யாணத்துக்கு 1 வீக் இருக்கிறப்போ வரோம் நாங்கள். என்னடா இப்போவே கிளம்பணுமா? ஆமாடா வாசு, அங்கே எல்லாம் போட்டபடியே வந்துட்டோம். போய் எல்லாம் நம்மளும் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணணும்ல. சரிடா. என்னம்மா தங்கச்சி எதுவும் பேச மாட்டேன்ற? அதான் இவரே எல்லாம் சொல்லிட்டாருல்லண்ணே, என்ன நான் பேச என்ன இருக்கு? சரிடா, அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரிம்மா தங்கச்சி, வரேன் நாங்கள். வரேம்மா கவிதா. சரிங்கண்ணே, பார்த்து போயிட்டு வாங்க. விஜய், கவிதா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாடா, அவள் உன்னை தான் எதிர்பார்க்குறா. அதான் நீங்கள் சொல்லிட்டீங்களப்பா, போதும் வாங்க போகலாம். இவன் ஏன் தான் இப்படி இருக்கிறானோ தெரியல. அம்மா, இந்த விஜய் போக்கே சரியில்லைம்மா. ஏண்டி அப்படி சொல்கிற? இந்தோ பாரு, முன்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க, நல்லபடியாக பேசி போயாச்சு. இனி என்ன, அடுத்த கல்யாணம் தானே? போ போ, எங்கே போகிற? என்கிட்ட சொல்லாமல் போறியா? ஐஸ்வர்யா தேடுற, இன்னொரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது தான் உனக்கு.